வடகோவாவின் ஆர்போரா பகுதியில் உள்ள பிரபல நைட் கிளப் ஒன்றில் நேற்று நள்ளிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்தனர். சுமார் 50 பேர் காயமடைந்தனர். சமையலறை பகுதியில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்ததே தீ விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோவா இந்தியாவின் பார்ட்டி நகரமாக அறியப்படுகிறது. இங்கு உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குறிப்பாக வார இறுதி நாட்களில் இங்கு இரவு நேர பார்ட்டிகள் களை கட்டும். அப்படி ஆர்போரா பகுதியில் உள்ள பிரிட்ஜ் பை ரோமியோ லேன் என்ற நைட் கிளப்பில் நேற்று நள்ளிரவு இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் நைட் கிளப்பில் வேலை செய்து வந்தவர்கள் என்றும் மேலும் 4 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை 1 மணியளவில் இந்த விபத்து நடந்ததாக கோவா காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சமையலறை பகுதிக்கு அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வெடிப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் சில வினாடிகளில் தீ மொத்த கட்டிடத்தையும் சூழ்ந்துள்ளது. இதனால் உள்ளே இருந்தவர்கள் தப்பிக்க மிக குறைந்த நேரமே கிடைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நைட் கிளப் மூடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நடந்துள்ளது. காயமடைந்தவர்கள் கோவா மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளப்பதிவில் கோவாவில் உள்ள ஆர்போரா பகுதியில் நடந்த தீ விபத்து மிகுந்த வருத்தமளிக்கிறது என்றும் இந்த துயர சம்பவத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமை குறித்து கோவா முதல்வர் டாக்டர் பிரமோத் சாவர்ஜி அவர்களிடம் பேசினேன் என்றும் மாநில அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது என்றும் கூறியுள்ளார்.